நம்மை பொறுத்தளவில் நாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு முன்னால் சிஐடியு, ஏஐடியுசி, பணியாளர் சம்மேளனம், எல்பிஎஃப், மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி, ஏஏஎல்எஃப், ஐஎன்டியூசி, இந்த சங்கங்கள் எல்லாம் கூடி, HMS உட்பட 8 சங்கங்கள் கூடி ஒரு முடிவெடுத்தோம். இன்றைக்கு நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையிலே 4 பிரதான விஷயங்களை வலியுறுத்துவது. ஒன்று, நீங்கள் ஒப்பந்தம் 17 மாதங்கள் தாமதமாகிவிட்டது. 17 மாதங்கள் தாமதமாகி ஒப்பந்தம் போடும்போது சென்ற ஒப்பந்தத்திலே ஒப்பந்தம் 22 மாதங்கள் தாமதமாக தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. 22 மாதங்கள் தாமதமாக போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்திலே 7 மாதத்துக்கு தான் நிலுவைத் தொகை கிடைத்தது. 15 மாதத்திற்கான நிலுவைத் தொகை கொடுக்கவில்லை. 15 மாதத்திற்காக கொடுக்கப்படாத நிலுவைத் தொகை மட்டும் 600 கோடி ரூபாய். போன ஒப்பந்தம் தாமதமாக போடப்பட்டதால் கொடுக்கப்படாத அரியர்ஸ் மட்டும் 600 கோடி ரூபாய். அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் நாம் உட்பட ரைட்டு 1 வருட காலம் கொரோனா என்பது இருந்தது. இந்த கொரோனா காலத்திலே சம்பளம் வாங்கினோம். எனவே அந்த காலத்திற்கான அரியர்ஸை நாம் வலியுறுத்தவில்லை என்ற அடிப்படையில் இருந்தோம். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதில்லை. எனவே நீங்கள் எப்பொழுது ஒப்பந்தம் போட்டாலும் ஒப்பந்தத்திற்கான அரியர்ஸ் முழுமையாக கடைசியாக கூட அமைச்சரிடம் கேட்டோம். நீங்க இன்றைக்கு ஏழையாவது அறிவியுங்கள் என்றால் நீங்க தொகையெல்லாம் அறிவிக்க வேண்டாம். நான் 1/9/2023 இருந்து நிலுவைத் தொகையை தருவேன் என்று சொல்லுங்கள். நாங்களே வெளியே போய் சொல்றோம். இந்த ஒரு அறிவிப்பாது இன்றைய பேச்சுவார்த்தையில் சரி, தொழிலாளர்கள் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. ஒப்பந்தம் நாளை முடிந்தாலும், நாளை மறுநாள் முடிந்தாலும், தாமதமாக அடுத்த மாதம் முடிந்தாலும் கூட எங்களுக்கு 1/9/2023 இருந்து நிலுவைத் தொகை கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை அமைச்சர் தர வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதற்கும் அமைச்சர் பதில் சொல்லவில்லை. எல்லா சங்கங்களும் தான் வலியுறுத்தினோம். அடுத்தது ஓய்வு பெற்றோருடைய பணப்பலன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை 20 மாதங்களாக வழங்கவில்லை. ஏற்கனவே சட்டமன்றத்திலே என்ன சொன்னார்கள்? 3 மாதத்திற்கு வழங்குவதாக சட்டமன்றத்திலே அறிவித்தார்கள். சட்டமன்றத்தில் அறிவிச்சு 3 மாசம் ஆகிப்போச்சு. அப்பொழுது 21 மாதம் இருந்துச்சு. சட்டசபையிலே அறிவிக்கும் பொழுது திருப்பி இவங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது 23 மாசம் ஆகி போச்சு. அப்புறம் 1 மாசத்தை கொடுத்தாங்க, 22 ஆச்சு. இப்ப 1 மாசம் கொடுத்துருக்காங்க, 21 ஆயிடுச்சு. அடுத்த மாசம் ஒண்ணு கொடுப்பாங்க, அப்பவே 21 தான். அடுத்த 1 மாசம் கொடுப்பாங்க, அப்பவும் 21 தான். இது 21 மாறவே மாறாது. இது எப்படி நியாயமா இருக்கும்? அதனால மொத்தமா நீங்க ஏதாவது கடன் வாங்கியாரு. ஏற்கனவே இங்கே நடந்த ஒரு கூட்டத்திலே சொன்னார், அரசாங்கம் ரொம்ப கடனிலே இருக்கிறது என்று சொன்னீர்கள். கடன் வாங்கி ஈபியினுடைய கடனை செட்டில் பண்ணியிருக்கீங்க. கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துறீங்க. வாங்குற கடன் கூட கடனா சேர்த்து என்ன கடனை முடி? இது நமக்கு கொடுக்க வேண்டிய கடன். நீ எதற்கோ செலவு பண்ற? நீ எங்க காசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீ கடன் வாங்கியாவது கொடுக்க வேண்டாமா? இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் அதை பேசுறோம். அதற்கும் அமைச்சரிடம் பதில் என்பதில்லை. கடன் வாங்கியாவது கொடு. அடுத்தது என்ன? ஓய்வு பெற்றவர்களுடைய டிஏ பிரச்சனை எனக்கு தெரியும். நீங்க கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ரோட்ல நடந்த எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, நிறைய கூட்டம் நடந்திருக்குது. நிறைய போராட்டம், தொழிற்சங்கங்கள், ஓய்வு பெற்ற அமைப்புகள் எல்லாரும் நடத்துற போராட்டம் என்ன? எங்களுடைய அகவிலைப்படி உயர்வு. அகவிலைப்படி கடந்த 9 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டுள்ளது. எனவே அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்ற 100கணக்கான போராட்டங்கள்.
இன்றைய பேச்சுவார்த்தைகளை கூட சொன்னோம். போன பேச்சுவார்த்தையில நாங்கள் இதை பேசினோம். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நாங்கள் முதலமைச்சரை கேட்டுவிட்டு வந்து சொல்றோம்ட்டு போனீங்க. 3 வருஷமா முதலமைச்சரை கேட்டுக்கிட்டே இருக்கு. அது என்னமோ தெரியல, நம்ம அமைச்சர் எப்ப பார்த்தாலும் என்ன அவர் ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருக்கிறார். ரெடிமேடா வந்து என்ன பதில் வச்சிருக்காருன்னா, சிக்கலான கேள்வியை கேட்டா நான் முதலமைச்சரை கேட்டு சொல்றேன், முதலமைச்சர் அறிவிப்பார். ஒரு அமைச்சர் இந்த பதில் வரும் நமக்கு தெரியும். நீங்க ஓய்வு பெற்றோர் டிஏ இன்னைக்கு நாளைக்கும் போய் கேளுங்க. இல்லாட்டி வந்து ஓய்வு பெற்றோர் பணப்பலன் சம்பந்தமா எப்பொழுதுனாலும் போய் கேளுங்க. எந்த நிருபர் போய் கேட்டாலும் சரி, யாரு கேட்டாலும் அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரே பதில், அமைச்சர் என்ன பதில் சொல்லுவார் நமக்கு தெரியும். பத்திரிகைக்காரர்கள் பேட்டியே எடுக்க வேண்டாம், ஓய்வு பெற்றோருடைய டிஏ பிரச்சனையை கேட்டேன், முதலமைச்சர் அறிவிப்பார் என்று அமைச்சர் சொல்லி இருக்கிறார். இதை தவிர வேற என்ன பதில் இருக்கிறது? இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில பேசினோம்.